பைபிள் கையில் வச்சுக்கோங்க. ஏதாவது சொன்னா எடுத்து வாசிங்க. தேங்க்யூ அப்பா. இட்ஸ் a joy to be here. What a joy. Hallelujah. Hallelujah. Thank you அப்பா. Revival Center. What a name. Hallelujah. Revival. Revive. ஒவ்வொரு இதயமும் ரிவைவ் ஆகிற சென்டர். இன்றைக்கு நீங்கள் ரிவைவ் ஆவீர்களாக. ரிவைவ். ஹalleluya. ஆமென். தேங்க்யூ அப்பா. ஒரு அருமையான ஊழியம். தேங்க்யூ அப்பா. இந்த ஊழியத்தில் வந்து நிற்பதே எங்களுக்கு ஆசீர்வாதம். ஹalleluya. எப்பொழுதெல்லாம் இந்த சபைக்கு வரும்படி நான் காலையில் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்குள்ள ஒரு மகிமையான பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். ஆமென். காரணம், தேவ மனிதன், உண்மையான தேவ மனிதர்கள் அவர்களை ஆசீர்வதித்தால் எங்களுக்கு பல, எங்களுக்கு ஆசீர்வாதம். ரபகதல கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். ஹalleluya. Thank you அப்பா. எத்தனை தடைகள் இந்த கேம்ப் சைட்டுக்கு நீங்க நுழைய முன்னாடி எத்தனை போராட்டம் நான் கேள்விப்பட்டு, ஆனால் எல்லா போராட்டத்திலையும் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம்பா. ஆமென். ஸ்தோத்திரம்பா. 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 ஆமென். ஹalleluya. யோசுவா, மோசே மரித்து போய்விட்டார். நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். அண்ணன் எழுந்து இந்த யோர்தானை எல்லாம் கடந்து இந்த இடத்தை சுதந்தரிச்சிட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. Thank you அப்பா. நீங்களும் ஜெயிப்பீர்கள். யோர்தானை கடப்பீர்கள். உங்களுக்கு எதிரான தடைகளை மிதிப்பீர்கள். தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும். இந்த பகுதியெல்லாம் தேவனுக்கு சொந்தமாகும். ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. ஜீசஸ். நன்றி ஐயா. ஹalleluya. Thank you அப்பா. ஹalleluya. 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 நன்றி அப்பா. ஹalleluya. ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. Hallelujah. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஜீசஸ். ஹalleluya. இந்த நாளிலே தெளிவாய் கர்த்தர் அந்த லூக்கா 6:19 ஒரு வசனம் இங்க வந்தவுடனே பார்க்க வைத்தார். 6:19 ஜீசஸ் அப்படியே இன்றைக்கு நடப்பதாக. 6:19 அவரிடமிருந்து வல்லமை வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியா. 6:19 நடப்பதாக. கர்த்தரிடமிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியா. எல்லாரையும் குணமாக்கினபடியா. அவரை ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அதுக்கு தான் வந்திருக்கீங்க. வகை தேடினார்கள். கர்த்தரை தொடும்படி அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி வந்திருக்கிறீர்கள். கை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. ஜீசஸ். 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 அவரை தொடும்படி வகை தேடினார்கள். அவரை அனுபவிக்கும்படி வகை தேடினார்கள். நாம் தேடுகிறோம். ஹalleluya. Thank you அப்பா. நன்றி ஆண்டவரே. Thank you அப்பா. ஹalleluya.
பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறே, திகையாதே கலங்காதே நானே உன் தேவன். பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறே. ஆமென். glory. நானே உன் தேவன். சகாயம் செய்திடுவே, பலன் தந்திடுவே. glory. சகாயம் செய்திடுவே, பலன் தந்திடுவே. நீதியின் வலக்கரத்தா தாங்கியே நடத்திடுவே, நீதியின் வலக்கரத்தா தாங்கியே நடத்திடுவே. நீயோ என் தாசன், சொல்லுங்க, நானோ உம் தாசன். நீர் என்னை தெரிந்து கொண்டீ, வெறுத்து விடவில்லை. சொல்லுங்க, வெறுத்து விடவில்லை. அதனால் பயப்படாதே. ஆபிரகாமின் சிநேகிதனான ஆபிரகாமின் சன்னதியே, அந்த ஏசாயா 41 8 9 10, ஆபிரகாமின் சன்னதியே, நீ என் தாசன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆதலால் வெறுத்து விடவில்லை. எத்தனை நம்புறீங்க? கர்த்தர் என்னை வெறுத்து விடவில்லை, உம்முடைய தாசன், ஆதலால் பயப்படாதே. ஆமென் சபையே, ஆதலால் பயப்படாதே அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறே, திகையாதே கலங்காதே நானே உன் தேவன். மீண்டும் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாதே, ஆமென், அஞ்சாதே உன்னுடன் இருக்கிறே, ஆமென், திகையாதே ஆமென், கலங்காதே ஆமென், நானே உன் தேவன். இந்த நிச்சயம் உங்களை வாழ வைக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், என்னுடன் இருக்கிறார். ஜீசஸ் என்னுடன் இருக்கிறீங்க, என்னை பலப்படுத்தி சகாயம் செய்கிறீங்களப்பா. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் வலதுகரம் உன்னை தாங்குகிறது. ஆமென். அந்த 13ஆம் வசனம், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து நான் சொல்றேன், பயப்படாத பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஸ்டாண்டை கொடுங்களேன். ஹைட்டா டேக் தி ஸ்டாண்ட் வித் மீ. ஆமென். Thank you Jesus, thank you master. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். அடி போடுங்க. Thank you Jesus. அடி இப்படி திருப்பி போடுங்க. ஆமென் ஆமென். Thank you. ஹல்லேலூயா. Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Amen. 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 Thank you அப்பா. பயப்படாத. சொல்லுங்க, பயப்படாத பயப்படாத. கர்த்தர் கூட இருக்கிறாரு. பலன் செய்கிறார், சகாயம் செய்கிறார். தொடர்ந்து பாருங்க. உன் மேல எரிச்சலா இருக்கிறவர்கள், வழக்காடுகிறவர்கள், போராடுகிறவர்கள், யுத்தம் பண்ணுகிறவர்கள், எப்போதுமே நமக்கு இந்த கூட்டம் இருக்கும். அண்ணன் கூட்டம் இருந்துச்சா? ஆமென். வழக்காடுகிறவர்கள், வழக்கு எத்தனை வழக்கு, யுத்தம் பண்றவங்க, போராடுறவங்க, ஆமென் ஆமென், எரிச்சலா இருக்கிறவங்க, இந்த இடம் எப்படி இதுக்கு போக முடியும், எரிச்சலா இருக்கிறவங்க எல்லாருமே இல்லாமல் போவார்கள்னு சொல்லுது. கை தட்டுங்க. போயிட்டாங்களா? போறாருல சில்லாப்பட்டு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நீயோ என் தாசன்,
நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. சொல்லுங்க. உன்னை எதிர்ப்பவர்கள், எரிச்சலாயிருப்பவர்கள், எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக நிக்கிறாங்க? உன்னை எதிர்ப்பவர்கள், எரிச்சலாயிருப்பவர்கள் உன் சார்பில் வருவார்கள், உறவாடி மகிழ்வா. அப்படி விசுவாசிப்போமா? என் சார்பில் வருவார்கள், உறவாடி மகிழ்வார்கள். காரணம், நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீயோ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், வெறுத்து விடவில்லை, உன்னை வெறுத்து விடவில்லை. ஆதலால் பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறேன். அல்பரா தேங்க்யூ அப்பா. வலக்கரம் பிடித்து கொண்டே வழுவாமல் காத்து கொள்வே, வலக்கரம் பிடித்து கொண்டே வழுவாமல் காத்து கொள்வே. அழைத்தவர் நான் தானே, நடத்துவேன் இறுதி வரை. சொல்லுங்க. அழைத்தவர் நீர்தானே, நடத்துவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. ராஜா விளாவுகிறா, உங்களை பலப்படுத்துகிறா, உங்களுக்கு அற்புதம் செய்கிறா, உங்களுக்கு அதிசயம் செய்கிறா, உங்களை சுகமாக்குகிறா, கூட இருக்கிறா. அவர் வல்லமை புறப்பட்டு, அவருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. எல்லாரையும் குணமாக்கிட்டு, எல்லாரையும் குணமாக்குது. வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அன்றைக்கு ஐசக் அந்த 26 அதிகாரம் ஆதியாகமா பயங்கர பிரச்சனை. அவர் ஊழியத்தில் துறவு வெட்டுகிறார், கிணறு வெட்டுகிறார். அதான் இந்த ஊழியம். எத்தனை பிரச்சனை. ஏசேக்கு சித்தனா எதிர்ப்பு. ஆனால் ஒரு நாள் வந்தது, ரெகோபோத் வந்தது. கர்த்தர் சாலம் உண்டாக்கினா. இந்த ஊழியத்துக்கு ரெகோபோத் வந்துருச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊழியத்துக்கு ஹல்லேலூயா. நாம் தேசத்தில் பலுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இந்த பகுதியில் இந்த ஊழியம் பெருகும்படி இடம் உண்டாக்கினார். நிச்சயமா சொல்ல முடியும். ஏசேக்கு சித்தனா ஓஞ்சு போச்சு, ரெகோபோத் வந்தது. அதனாலதான் பயப்படாதே, அஞ்சாதே, உன்னுடன் இருக்கிறே, திகையாதே, கலங்காதே, நானே உன் தேவன். பயப்படாதே, பலப்படுத்துங்கப்பா.
அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. ஆமென். இந்த ஊழிய பாதையில சோர்ந்து போய் அந்த இரவு ஐசக், பா என்ன பிரச்சனை இந்த ஊழியத்துல, கிணறு விட்ட விட மாட்டேங்கிறாங்க, ஊழியம் செய்ய தடுக்குது இந்த தேசம், அநேக தடுக்குது என்று சோர்ந்து போய் இருந்த ஐசக்குக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. 26, 24 அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இன்றைக்கு நமக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், ஆதலால் பயப்படாதே. கை தட்டுங்க, பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. என்னாச்சு? பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஊழியரை பலப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க. ஆமென் சொல்லுங்க. நான் உன்னோடே கூட இருந்து, கர்த்தர் என் மகனோடே கூட இருந்து, எங்கள் அண்ணன் டி மோகனோட கூட இருந்து, ஊழியக்காரனை ஆபிரகாம் நிமித்தம், இயேசுவின் நாமத்து நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை பெருக பண்ணுவேன். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவாரா? நான் உங்களை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தை பெருக பண்ணுவேன், உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். சொல்லுங்க, அண்ணனை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவா. ரெகோபோத் வந்துருச்சு. ஹல்லேலூயா. பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவா. ஆதலால் பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே, பயமில்லை, பயமில்லையே, க்ளோரி, ஜெயம் ஜெயம் தானே, ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு, இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. பயமில்லை, பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. அல்பரகபாய் பயமில்லை, பயம். ஆமென், ஆமென், ஆமென். யாராவது ஒருவர் பாடுங்க, எனக்கு ஈஸியா. யாராவது நீங்க ஒருத்தர் பாடுங்க, என்னோட பாடம். கோச்சுக்கிறாதீங்க, நீங்க மைக்கலாம், எனக்கு ஈஸியா கேட்க. அப்படி அந்நிய பாஷை பேசுங்க பார்க்கலாம். அப்படி அந்நிய பாஷை பேசி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்பரா பாகதரலா, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அபிஷேகம் இன்னைக்கு பெருகும், வல்லமை பெருகும். மீமமா கதா பேசுங்க, பேசுங்க. அல்பரகபா சேதகர பலரகபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. பயம் விலகுவதாக, பயம் விலகுவதாக, எதிர்கால பயம் விலகுவதாக. நன்றி ஆண்டவரே. தெளிவா ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். தேங்க்யூ அப்பா. ஆபிரகாம், நீ பயப்படாத, நானே உனக்கு கேடயமா இருக்கிறேன். ஆதியாகமம் அந்த 15 ஆரம்பத்துல பிரச்சனை, 14 அதிகாரம் முழுவதும் பிரச்சனை, யுத்தம். அந்த யுத்தத்துல ஜெயம் எடுத்து ஆபிரகாம், அப்பாடா எவ்வளவுதான் யுத்தம்னு சோர்ந்து போய் உட்காரும் போதுதான் வார்த்தை உண்டானது. 15ஆம் வசனத்துல அதிகாரத்துல வார்த்தை உண்டானது. ஆபிரகாம், நீ பயப்படாத, நான் உனக்கு பாதுகாவல். I am your shield. நான் உனக்கு கேடயமா இருக்கிறேன். I am your exceedingly great reward. மகா பெரிய பலனா இருக்கிறேன். நான் மகா பெரிய பரிசா இருக்கிறேன், வெகுமதியா இருக்கிறேன். அப்படின்னா ஆங்கிலத்தில் இருக்கு, I am your protector and provider. நான் உனக்கு பாதுகாவல், நான் உன்னை பராமரிப்பவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கொரோனா சமயத்துல பராமரிச்சாரா? உங்களை பராமரிச்சாரா? ஒரு குறைவில்லாம வாழ வச்சாரா?
கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. ஆபிரகாமின் தேவன் என்னோடே இருக்கின்றா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆபிரகாமின் என்னோடே இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் சொல்லுங்க இயேசு நாமத்தில். கை வைத்து சொல்லுங்க ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கில்லை, நான் தோற்று போவதில்லை. இப்ப சொல்லுங்க ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. தேங்க்யூ அப்பா. ஜெயம் ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. ஜெயமுண்டு ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. இயேசு நாமத்திலே ஜெயமுண்டு ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. இயேசு நாமத்திலே பயமில்ல பயமில்லையே. தேங்க்யூ அப்பா. ஜெயம் ஜெயம் க்ளோரி. எல்லா பயமும் விலகட்டும். பயமில்லை பயமில்லை. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜெயம் ஜெயம் தானே. தேங்க்யூ அப்பா. ஜெபத்திற்கு பதில் உண்டு இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. ஹல்பன மகதரா ஹப்கதரா ஏகபல ராகமகதரா நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜோரா கைதட்டுங்க பார்க்கலாம். ஹalleluya. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஹalleluya. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஹalleluya. ஜீசஸ் ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. தனித்தனியா ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹalleluya. தேங்க்யூ அப்பா. ஹalleluya. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார், பலப்படுத்துகிறார், குணமாக்குகிறார். விசுவாசிக்கிறேன். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நன்றி அப்பா. எல்லாரையும் குணமாக்கினார்னு எழுதியிருக்கு. அவர் வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் இந்த நாளிலே மழையை பார்க்காமல் ஏசப்பான்னு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் குணமாக்கி கொண்டிருக்கிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ அப்பா. யோசுவா பார்த்து மோசே சொல்லுவார், அந்த கடைசி நாட்கள்ல அந்த உபாகமம் கடைசி கட்டத்துல 31, 32, 31, 8 சொல்லுவாரு, கர்த்தர் தாமே உனக்கு முன்னே செல்கிறார், அவர் உன்னோடே இருக்கிறார், உன்னை விட்டு விலகுவது இல்ல, உன்னை கைவிடுவது இல்ல. ஆதலால் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சொல்லுங்க வேண்டாம் 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 வேண்டாம். பலப்படுத்துகிறார் கர்த்தர். மோசே வழியாக யோசுவாக்களை பலப்படுத்துகிறார்.
கர்த்தரே அந்த முதல் அதிகாரம் 5 பலப்படுத்துகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் பயப்படாத என்று சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. 13:5 எபிரேயர்ல சொல்லி இருக்கிறாரே. ஆதலால் தைரியம் கொண்டு கர்த்தரின் சகாய நான் பயப்படேன். கர்த்தரின் சகாய நான் பயப்படேன். இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலகம் எனக்கு என்ன செய்ய முடியும்? எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தரின் சகாய பயப்படே. அவர் என்னை விட்டு விலகுவது இல்லை, என்னை கைவிடுவது இல்லை. ஆதலால் பயப்படாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை. எல்லாம் அண்ணனுக்கு தான் சொல்லிட்டே இருக்காரு. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். உன் காலடிபடும் இடமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் சொல்றாரு. நான் மோசேக்கு சொன்னேன்ல, அதுபோல உன் காலை எங்கே மிதிக்கிறியோ அது எனக்கு சொந்தமாகும். கை தட்டுக்க பார்க்கலாம். மோசையோடு இருந்தது போல ஒருவனும் உன்னோடு இருக்கிறேன், ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த முதல் அதிகாரம் யோசுவா 1 முதல் 9 வசனங்கள் எல்லாம் அதிகமா ஆண்டவர் என்னை தியானிக்க வைப்பார். அந்த யோசுவா பார்த்து பலப்படுத்துகிறார் கர்த்தர். இந்த சபையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். கைதட்டுங்க பார்க்கலாம். பலப்படுத்துகிறார். இந்த பகுதியை நீங்கள் சொந்தமாக்குவீர்கள். தேசத்தை சொந்தமாக்கும் சபை இது. இதனாலதான் மிஷனரி அனுப்பிட்டே இருக்கிறீங்க, மிஷனரிஸை தாங்குறீங்க. ஏன்? இந்த சபையில் பெரிய தரிசனம், தேசம் சொந்தமாகணும். கைதட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா, கலங்காத, நான் உன்னோடு இருக்கிறேன், ஒருவனும் உன்னை நிற்க கூடாது. உன் கால்படு இடமெல்லாம் நான் உனக்கு தர்றேன்ப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வரும்போது அப்படிதான் ஜெபிச்சுட்டு வந்தேன். அப்பா, என் கால் படுறதுனால இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்பர்கா பாகாதாரா ஊர்பல்கா சதாரா பலரா கபா. ஆபிரகாம் பார்த்து சொன்னாரே, உன் காலை வை, மிதி, நட, நான் தர்றேன். உன் கண்ணை வச்சு பாரு, ஒரு ரவுண்ட் அடி. நீ பார்க்கிற பூமி உனக்கு எனக்கு சொந்தமாகும், நீ மிதிக்கிற பூமி எனக்கு சொந்தமாகும். கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, நன்றி ஆண்டவரே. அதனாலதான் நீ கலங்கவோ பயப்படும் வேண்டாம். ஆமென். அந்த யோசுவா பார்த்து சொல்லுவார், நீ பலன் கொண்டு தைரியமாயிரு. சொல்லுங்க, பலன் கொண்டு திட்டமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம், நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கூட இருக்கிறேன். பலன் கொண்டு திடமாயிரு, வீறு கொண்டு துணிந்து நில். சொல்லுங்க, பலன் கொண்டு திடமாயிரு,
காரணம், நீ செல்லும் இடமெல்லாம் கர்த்தர் கூட வருகிறார். நீ செல்லும் இடமெல்லாம் கூட இருக்கிறார். கலங்காதே, திகையாதே, உன்னுடன் இருக்கிறே. திகையாதே, தகையாதே, நானே உன் தேவன். அப்படித்தான் உங்களை பலப்படுத்துகிறார். Be courageous. ஹalleluya. பலன் கொண்டு திடமாயிரு. நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஹalleluya. அந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான் அந்த இடத்துல வாக்குறுதிகள் மத்தியில் ஒரு கண்டிஷனை போடுறாரு. அந்த 1:8 யோசுவாவில் ஒரே ஒரு கண்டிஷன்டா, இந்த வார்த்தை உன் வாயை விட்டு விலகாதிருப்பதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை பிடிச்சுக்கங்க, இது அறிக்கையிடுங்க, இது வாயை விட்டு விலகாதிருக்கட்டும். அப்பொழுது யோசுவா நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவா, நீ செய்யற காரியம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை பிடிச்சுதான் இந்த ஊழியம் நடக்குது. இந்த வார்த்தையை பிடிச்சுதான். ஹalleluya. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், ஆமென். பயப்பட வேண்டாம், ஆமென். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆமென். கலங்கிட வேண்டாம். ஹalleluya. ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி ஹalleluya, 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 ஹalleluya. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம். ஒரு நிமிஷம் எழுந்து பாடி விட்டு, என் இதய துடிப்பாக மாற்றும். கை உயர்த்தி, உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று. எத்தனை பேர் ஏங்குறீங்க? என் ஜீவ. தேங்க்யூ அப்பா. எல்லாம் ஜெப வீரன் என்று எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹாரா. தேங்க்யூ அப்பா. ஹாரா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஹாரா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. ஜீசஸ். Thank you, Appa. Anbare Surajanuke Halbaraha Bagada Aviya Ebreba Vanuke. Hallelujah. Jesus, Jesus, Halbaraha Ba Elbana Magadara Lare Kabagadara E Shebagadara Halbana Magadara. அப்படியே முடிந்தா முழந்தால் படியிட முடிந்தா முடிப்பாருப்பா. உங்க முகத்தை பார்க்கலாம். முழந்தால் படியிட்டு கொள்ளுங்க வீரர்களா. முடிந்தா இல்லைன்னா உட்கார்ந்து கொள்ளுங்க. ஹalleluya, 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 ஹalleluya. ஏசையா, ஏசையா,
இந்த நாமத்தை சொல்லும் போதே ஏசையா சொல்லுங்க, ஏசையா. இப்படி கூப்பிடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ அப்பா. அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்துல, அதிசயம் நடக்கட்டும் இயேசு நாமத்துல, அபிஷேகம் பெருகட்டும் ஏசையா. தேங்க்யூ அப்பா. பா உங்க நாமம் அற்புத நாமப்பா, பலப்படுத்த நாமப்பா, சுகந்தர நாமப்பா. ஜீச பாவம் கழுவும் நாமம், பரிசுத்தமாக்கும் நாமம். அந்த நாமத்தை கூப்பிடுறப்பான்னு சொல்லுங்க. ஜீச கத்துங்க பார்க்கலாம். ஜீச ஜீச நன்றி அப்பா. இந்த நாமத்துல வல்லமை இப்பொழுதே இந்த நாமத்துல சொல்ல சொல்ல உங்களுக்கு அபிஷேகம் பெருகும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகட்டும்பா? இப்ப சபையில அபிஷேகம் பெருகட்டும்பா, இன்னொரு லெவலுக்கு வரட்டும்பா, இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகப்பா, மகிமை பெரிதாகட்டும். தேங்க்யூ சொல்றேன். அற்புதங்களை நாங்க பார்க்கணும். தேங்க்யூ அப்பா. அதிசயங்களை பார்க்கணும் எங்க வாழ்க்கையில. நன்றி ஆண்டவரே. ஆல்பராஸ் தேவான் வல்லமையில நிறைந்து மிக ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். என் சபை வல்லமையில நிறைந்து பெரிய அற்புதங்கள் பெரிய அடையாளங்கள் செய்வார்கள். வல்லமையில் நிறைய நிறைய எங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை காண்போம், அடையாளங்களை காண்போம். ஜீசஸ் ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா கை உயர்த்தி உம்மை தானே ஜீசஸ் முன்னே நிறுத்தி உள்ளே. மோடு இருப்பது பா. தேங்க்யூ பா. பா உங்க பிள்ளைங்கப்பா, உங்க சபப்பா. தேங்க்யூ அப்பா. ஏசையா நன்றி ஆண்டவரே, நன்றிப்பா. எங்களோட இடைப்பட்டு கொண்டு எங்களோடு பேசிக்கொண்டு இருப்பதற்காக நன்றிப்பா. அன்றைக்கு சகரியாவை பார்த்து சொல்லுவார், நீ பயப்படாத, உன் வேண்டுகோள் ஏற்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயப்படாத மகனே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்பா ஊழியரே, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது, விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. யோவான்கள் பிறப்பார்கள். ஒருவேளை மலடி இந்த குழந்தை பாக்கி இல்லாம இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தை வருது, இந்த வருஷத்திலே ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும். நெக்ஸ்ட் இயர் ஒரு பேபியோட வருவீங்க. ஜீசஸ் கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் நீங்கள் யோவானை பார்ப்பீர்கள். அப்படியே ஆகட்டும்பா. தேங்க்யூ அப்பா. மரியாதை பார்த்து தூதன் சொன்னாரே, பயப்படாதே, நீ கிருபை பெற்றிருக்கிறாய். இந்த சபை கிருபை பெற்றிருக்கிறது, தேவனிடத்தில் கிருபை பெற்றிருக்கிறாய். 1:30 லூக்கா. தேங்க்யூ அப்பா. அவர் இறக்கம் உங்க மேல இருக்கு, அதனால் பயப்படாதே. இங்க ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அப்படியே ஆகட்டும். ஜீசஸ் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது நம்புறவங்க கை வைத்து தேங்க்யூ சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூப்பா. பயம் இல்ல, பயம் இல்லை. இப்ப எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. ஜெயம் ஜெயம் தாரே. ஹல்லேலூயா. பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தாரே. பயம் இல்லை, பயம் இல்லையே. ஜெயம் ஜெயம் தாரே. ஜெபத்திற்கு
ஜெபத்திற்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் சொல்லுங்க சொல்லுங்க. ஜெபத்திற்கு பதில் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. அல்பரகவா நாமத்தில் ஜெயம் உண்டு. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் உண்டு. ஹalleluya. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இயேசு நாமத்தில் ஜெயம் உண்டு. இந்த ஊழியம் அதற்கு சாம்பிள் மாடல். ஆமென். எத்தனை போராட்டத்தில் ஜெயம் எடுத்தது இந்த ஊழியம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜெயம் உண்டு மகனே. சோர்ந்து போகாதே. இந்த கொள்ளை நோயில உங்களை ஜெயிக்க வச்சாரா? சுகம் தந்தாரா? உங்களை பராமரிச்சாரா? பட்டினியா இல்லாம உங்களை எல்லாம் பார்க்க வச்சாரே. கைதட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். ஹalleluya. இன்றைக்கு அதிகமா ஆண்டவர் உணர்த்தினது பயப்படாத. காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பயப்படுகிறதுக்கு தேவன் ஆமென் பயமுள்ள ஆவியை கொடாமல். எப்படிப்பட்ட ஆவியானவரா? வல்லமையின் பலன், அன்பு, தெளிந்த புத்தி. தெளிந்த புத்தினா செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல், தன்னடக்கம், கட்டுப்பாட்டின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. ஹalleluya. ஆமென். திமோத்தி ஒரு பயந்த மனிதன். அதனாலதான் பவுல் சொல்றார், திமோத்தி உனக்குள்ள இருக்கிற அந்த கிஃப்ட், தேவனுடைய வரம், அதை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உன்னை நினைப்பூட்டுகிறேன். காரணம் நீ தேவன் நமக்கு உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, வல்லமையின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ். பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றி விட்டேன் கசப்புகளை. ஜீசஸ். அன்பினாவி எனக்குள்ளே, கல்பரா அகற்றி விட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் ஜீசஸ் ஜீசஸ் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பயாவி அணுகுவதில் பயம் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் எதிர்கால பயம் அகன்று போ. ஹalleluya. லூக்காவுல அதிகமா இந்த பயப்படாதே பயப்படாதே ஜீசஸ் சொல்லுவார். ஜீசஸ் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல, இந்த யவீரை பார்த்து சொல்றார். 8:50 லூக்காவுல 8:50, பயப்படாத, only believe. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் வீட்டுல அற்புதம் நடக்கும். பயப்படாத. உன் குழந்தைக்கு அற்புதம் நடக்கும், உன் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். only believe. நீ விசுவாசம் உள்ளவனாயிரு மகனே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜீசஸ் சொல்றாரு, உலகம் சொல்லுது அவ்வளவுதான், இவரால முடியாது. நீ கூட நிக்கிறியே, அந்த இயேசுவால இன்னும் ஒண்ணு செய்ய, உன் டாக்டர் அவுட்டு, நீ ஓடி வா, இவரை விட்டுட்டு வான்னு சொல்லுவாங்க. நீ நீ இவர் ஏசு ஏசுன்னு போனியே, ஒன்னும் நடக்கல பாரு, விட்டுட்டு வா, விட்டுட்டு வா, வீட்டுக்கு போவோம், விட்டுட்டு வா, வீட்டுக்கு போவோம். போய் பெரியரை பார்ப்போம், டெலிபோன் அடிக்கணும், ஜனங்களுக்கு சொல்லணும், பெரியல் குழி தோண்டணும், வா, விட்டுட்டு வா. அப்பதான் ஜீசஸ் சொல்றாரு, ஏய் என்னை விடாத, என் மேல விசுவாசம் உள்ளவனாயிரு, உன் வீட்டுல அற்புதம் நடக்கும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க.
only believe. என்ன அருமையா உங்களோட பேசுறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோட இரு, உன் வீட்டுல அற்புதம் நடக்கும். நடந்துச்சா? ஹல்லேலூயா. பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தாரே. பயமில்லையே, அல்பனா மாகதா, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்திற்கு பதில் உண்டு. குடும்பத்தில் அற்புதம் அற்புதம் உண்டு. அல்பனா மாகதா, ஜெபத்திற்கு பதில் உண்டு. நாமத்தில் ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு. சொல்லுங்க, ஜெயம் உண்டு. ஜெயம் உண்டு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், நன்றிப்பா. நீங்க எங்களோட இருப்பதை எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? கூட இருக்கிறாரா? உங்களோட நிக்கிறாரா? ஆமென் சொல்லுங்க. நான் அனுபவிச்சிட்டு இருக்கேன். கர்த்தர் நிற்கிறா, இந்த ஊழியத்தில் நிற்கிறா, பலப்படுத்தி கொண்டு இருக்கிறா. ஓடு மகனே, தளர்ந்து போகாதே, கைகளை தளர விடாதே, பயப்படாதே. கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் ரட்சிக்க வல்லவர். உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்போனியா 3:20 முன்னாடி பார்க்கலாம். இனி தீங்கை காணாதிருப்பாய் அப்படின்னு அர்த்தம், தீங்கை குறித்து பயப்படாதிருப்பாய். தீங்கு வராமலா இருக்கும், எத்தனோ தீங்கு வரும். ஆனால் நீ தீங்கை கண்டு பயப்படாதிருப்பாய். ஆங்கிலத்தில் அருமையா இருக்கு. You shall never fear about the evil. You shall no more fear அப்படின்னு தான் ஆங்கிலத்தில் இருக்கு. இனி நீ தீங்கு வந்தாலும் அதை கண்டு என்ன செய்ய மாட்டீங்க. அதுதான் இந்த ஊழியத்துக்கு. தீங்கு வரும், எதிர்ப்பு வரும், but you shall not be afraid. கை தட்டுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா, எங்களோட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பிரச்சனை வரும், ஆனா பயப்பட மாட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. உன் 12:7 உன் முடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதீர்கள். நீங்கள் இந்த குருவிகளை காட்டிலும் சேஷமானவர்கள். அவ்வளவு க்ளோஸா நம்மோட இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. முடிய என்ற அளவுக்கா கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு. உங்க பிள்ளைகளை மடியில வச்சு முடிய தேன் எடுப்பீங்கல்ல, அப்படித்தான் நம்ம மடியில வச்சு முடிய பார்த்து என்றாரு போல. கைதடுங்க பார்க்கலாம். ஜீசஸ் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நான் உன்னோட நெருக்கமா இருக்கேன். நான் உனக்கு தாயா இருக்கிறேன். நீ என் மடியில இருக்கிறா, உன் முடிய எண்ணி வச்சிருக்கேன். நீ என் மடியில இருக்கிறா, உன் முடிய எண்ணி வச்சிருக்கேன். ஆதலால் பயப்படாதே. கைதடுங்க பார்க்கலாம். லூயா. ஆதலால் பயப்படாத. என்ன அருமையா ஆண்டவர் பேசுறார். அந்த அதிகாரத்திலேயே அந்த 12:32-31 தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களா கை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு தான் சொல்லுவார் 32ல, பயப்படாதே சிறு மந்தையே. இந்த தேசத்தில் நம்மளாம் சிறு மந்தை போல இருக்கலாம், நம்மளாம் மைனாரிட்டியா இருக்கலாம், ஆனா பயப்படாதே. பிதா உன் மேல பிரியமா இருக்கிறாரு. அது ஒரு ராஜ்யத்தை, அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கும்படி உன் மேல பிரியமா இருக்கிறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் மேல பிதா பிரியமா இருக்கிறாரு? ஹல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். தேங்க்யூ அப்பா. தேவனுடைய ராட்சியம் என்பது பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம், சந்தோஷம், நீதி. அதான் ராட்சியம் என்பது. புசிப்பில் அல்ல, குடிப்பில் அல்ல, பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருப்பதான் பரலோக ராட்சியம். கைதட்டுங்க பார்க்கலாம். பரலோக ராட்சியம் நமக்குள்ள. இதை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். சிறுமந்தையே பயப்படாதே,
ராஜ்யத்தை கொடுக்க பிதா உன் மேல பிரியமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். நன்றிப்பா. ஹalleluya. கடைசியா ஒரு பயப்படாதே, எனக்கு பிடித்தமான ஹalleluya. நன்றி அப்பா. பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள, ஆவியான உங்களுக்குள்ள. அந்த 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் லூக்கா 1 முதல் 10 வசனங்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஹalleluya. இரவெல்லாம் முயற்சி பண்ணி சக்சஸ் இல்லை, பிசினஸ்ல சக்சஸ் இல்லை, கஷ்டப்படுறோம் ஆனா சரியான பலன் இல்லை, ஊழியத்துல கஷ்டப்படுறோம் சரியான பலன் இல்லை அப்படின்னு சோர்ந்து போயிருக்கிற நம்மை பார்த்து தான் கர்த்தர் இந்த படகை பார்க்கிறாரு, வலைய பார்க்கிறாரு, ஃபெயிலியர் நின்று கண்ணீர் வடிக்கிற பேதுருவை பார்க்கிறாரு, ஃபெயிலியர் ஆச்சுன்னு கண்ணீர் வடிக்கிற ஒன்ன பார்க்கிறாரு, உன் ஊழியத்தை பார்க்கிறாரு, உன் வேலையை பார்க்கிறாரு. பார்த்து தான் சொல்றாரு, இப்ப நீ வலைய வீசு, இப்ப நீ ஊழியம் செய், இனி செய் வேகமா, அதுவும் ஆழமா வலைய வீசு, இன்னும் வேகமா ஊழியம் பண்ண, இன்னும் உற்சாகமா உன் தொழிலை செய்ய உன்னை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது? வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க ஏராளமான மீன்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏராளமான மீன்கள், அதுவும் பிரமிக்கத்தக்க. கூட்டாளிகளும் பிரமிக்கிறாங்க, பேதுருவும் பிரமிக்கிறார். உங்க வேலை, உங்க வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க அற்புதம் நடக்கும் நம்புறீங்களா? ஆமென். உங்க ஊழியத்துல பிரமிக்கத்தக்க, ஆமென். எனக்கெல்லாம் இந்த கேம்ப் செட் பிரமிக்கத்தக்க ஊழியம் தான், ஆமென். பிரமிக்கத்தக்க அற்புதம் தான். இந்த சென்னையில இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு பெரிய கேம்பஸ கொடுக்க வச்சு அவருக்கு ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம். பிரமிக்கத்தக்க, பிரமிக்கத்தக்க உங்க வாழ்க்கையில நடக்குமா? உங்களுக்கே நம்ப முடியாது, என்னடா அது, அப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? உங்க தொழில் ஓகோன்னு இருக்கும். நாங்க அடிக்கடி எங்க செல்வத்தை தான் கோட் பண்ணுவேன். செல்வம் அமலாவோட வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு இப்போ ஒரு ரைஸ் தமிழ்நாட்டிலே மூன்றாவது இடத்துல நிற்கிறாரு செல்வம். ரைஸ் பிஸ்னஸ்ல அரசாங்கத்துக்கு நல்லா தெரியும், அரசாங்கம் அநேக காரியங்களை செய்ய வைக்குது. ஆனா சென்னைக்கு வரும்போது தூத்துக்குடியிலிருந்து இங்க வந்து தெருவில் நின்று அரிசி மூட்டை தூக்குனவர் அவர். அரிசி மூட்டை தூக்குனவர் இன்னைக்கு அரிசி வியாபாரியா, தொழில் அதிபதியா வந்துட்டார். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்படி எழுந்துலுங்க செல்வம். ஆமே, மேல வாங்க செல்வம். ஹல்லேலூயா. கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ். தமிழ்நாட்டில் எத்தனாவது இது நிக்கிறீங்க? மூணாவது இடத்துல. தமிழ்நாட்டிலேயே ரைஸ் பிசினஸ் நான் சொல்றது. ஹல்லேலூயா. ஆனா எப்படி வந்தீங்க? வரும்போது ஒன்றும் இல்லை, ஒரு 5 ரூபாயோட தான் வந்து சின்ன மூட்டைக்காரராக இருந்து சின்ன கூலி வேலையெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அப்படி டெவலப் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கத்தோலிக்க சபையில் அப்பாட்ட நான் வந்து ஆல்ட்ரு பாயாக இருந்தேன் 13 வயசில். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கேப்பு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வியாபாரங்களை பண்ணேன். ஆனால் நான் வேற மார்க்கத்தில் இருந்தேன். அப்பாவுடைய பாடல்களில் தொடப்பட்டு அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் பெருக்கும். சின்ன சின்னதாக மூட்டைகள் அப்படியே கொஞ்சம் ஒரு நாளைக்கு 100 மூட்டை 500 மூட்டை அப்படி வந்து இன்னைக்கு 3000. கர்த்தர் பிரமிக்கத்தக்க அற்புதம் செய்தாரா? தேங்க்யூ செல்வா. இப்ப அவர் வீட்டு மேலே எனக்கு ஒரு ரூம் போட்டு வச்சு இங்க வந்தா இங்கதான் தங்கணும்ட்டாரு. 1000 கை தட்டுங்க பார்க்கலாம். ஜீசஸ். எனக்கு இது பிரமிக்கத்தக்க அற்புதம் நடக்குது. ஆமென். உங்களுக்கு நடக்குமா? பிரமிக்கத்தக்க அற்புதம் நடக்குமா? உங்களை பார்க்கிறாரு. சரி, அற்புதம் நடந்த பின்னாடி தான் இதான் மிக முக்கியம். அவர் அப்படியே போகல, சரா நல்லாரான்னு சொல்லிட்டு போகல. என்னை பின்சல், நான் மனிதனை, நீ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பாய். இந்த வசனம் மட்டும் வாசித்துக்கங்க.
இன்று முதல் சொல்லுங்க, இன்று முதல் 5:10 பயப்படாத, பயப்படாத. இன்று முதல் நீ மனிதனை பிடிக்கிறவனாயிருப்பா. தேங்க்யூ அப்பா. இதுதான் நம்முடைய தேவனுடைய ஏக்கம். உங்களுக்கு ஏன் பிரமிக்கத்தக்க அற்புதம் செய்யறாரு? நீங்க மனுஷனை பிடிக்கணும். வெறும் உலக மீனை பிடிக்கிறது போதாது. அப்பதான் ஆண்டவர் இந்த பாடம் எனக்கு கொடுத்தார். இந்த வருஷம் ஆரம்பத்துல வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். சபையை குறித்து கர்த்தர் கொடுத்த தரிசனம். நீங்க தான் சபை. உங்க வாழ்க்கையில 1000 மீன்களை பார்ப்பீர்கள். நீங்க எத்தனை பேர் ஆளா மீன் பிடிக்கணும் ஆசை இருக்கா? மனுஷரை பிடிக்கிறவங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த பல்லவியை பாடி ஜெபிப்போமா? ஆமென். மைனர் மலைகள் கிளிய இயேசுதா. தேங்க்யூ அப்பா. பாட்டு தெரியுமா? அதை ப்ளே பண்ணுங்க, அதை பாடுங்க. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோ, ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல். மைனர் தானே, சரியா? ஒரு மனமாய் மூணா 1ல எடுங்க. வலைகள். நீங்களே பாடுவீங்களா? பாடுங்க. தெரியாது, சரி. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோ, ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோ. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோ, ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோ. வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போ. இதுதான் கர்த்தருடைய ஏக்கம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபைக்கு மக்கள் வர்றவங்கள அடுத்த கூட்டாளி கொடுக்கத்தக்க மீன்கள் வரும்னு விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அண்ணே சொல்லுவாரு, ஏய் என்னால காப்பாற்ற முடியல, நீ இந்த சபையில நீ எடுத்துக்கப்பா, நீ எடுத்துக்கப்பா, நீ இந்த ஊழியத்தை பாத்துக்கப்பா. அப்படி நடக்குமா? இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். சொல்லுங்க, இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் உலகின் மீட்பர். நம் தேசம் அறியனுமே, நாவுகள் சொல்லனுமே. நம் தேசம் அறியனுமே, நாவுகள் சொல்லனுமே. இயேசுதான் இரட்சகர் என்று சொல்லுங்க. இயேசுதான் இரட்சகர் என்று. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோ, ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோ. ஒரு மனமாய் உற்சாகமாய் வலைகள் வீசுவோ, ஊரெங்கும் நாடெங்கும் நற்செய்தி சொல்வோ. ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போ, ஆழ கடலிலே அதிகமாய் மீன் பிடிப்போ. வலைகள் கிளியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள். அப்படியே விசுவாசிங்க பார்க்கலாம்.
வலைகள் கிழியத்தக்க, படகுகள் அமிழத்தக்க, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்க மீன்கள் காண்போம். அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்துங்கள் பார்க்கலாம். அப்பா, மீன் பிடிக்க என்னை பயன்படுத்தப்பான்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? பயப்படாதே, நீ மனுஷரை நீ பிடிப்பவனா இருப்பா. ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா. ஒவ்வொரு விசுவாசியும் மனிதரை பிடிக்கிறவனா இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேங்க் யூ அப்பா. ஏராளமான மீன்கள் என் பிள்ளை காணட்டும், இந்த சபா காணட்டும், பிரமிக்கத்தக்கபடி, கூட்டாளிக்கு கொடுக்கத்தக்கபடி, வலைகள் கிழியத்தக்க, ஆமென், வலைகள் கிழியத்தக்க, சபை நிரம்பத்தக்க, சபை நிரம்பத்தக்க, பிறருக்கு கொடுக்கத்தக்க ஏராளமான மீன்கள், ஏராளமான மீன்கள், ஏராளமான மீன்கள், சபையில ஏராளமான மீன்கள். அப்பா, தேங்க்யூ அப்பா. ஆண்டவருடைய ஏக்கம் அற்புதம் செய்து அப்படியே விட்டுட்டு போகல. ஆண்டவர் ஏன் நமக்கு அற்புதம் செய்யறாரு? நீ மனிதரை பிடிப்பவனா இருப்பாய், நீ மனிதரை பிடிப்பவனா இருப்பாய். அதுக்கு தான் உனக்கு அற்புதம். கர்த்தருடைய ஏக்கம் நம்ம ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் செய்யணும். இந்த இயேசுவை நம்ம ஊருக்கு சொல்லணும். ஸ்தேவான் செய்தா அற்புதங்கள், வல்லமையா நிறைந்தவரா, நிழல் பட்டால் அதிசயம், ஆடை தொட்டால் உடல் சுகம். தேங்க்யூ அப்பா. ஸ்தேவான்கள் எழும்பட்டப்பா, பேதுருக்கள் எழும்பட்டப்பா, பவுல்கள் எழும்பட்டப்பா. நன்றி அப்பா. அப்படி செய்வார், அப்படி செய்வார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அந்த பாரம் எங்களை அழுத்தட்டப்பா. தேங்க்யூ அப்பா. உங்க பாரம் தான் எங்க பாரம். ஒருவன் கூட இந்த பாதாளம் போகாதபடி, ஆல் டு கம் டு, எல்லாரும் ஜீவனை அடையும்படி நீர் விருப்பம் உள்ளவராயிருக்கு. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த பாரம் என் பிள்ளைகளை நிரப்பட்டோம், இந்த பாரம் என் பிள்ளைகளை நிரப்பட்டோம். ஜீசஸ், 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 ஜீசஸ். உங்க பாரம், உங்க பாரம், உங்க பாரம். ஜீசஸ், 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 ஜீசஸ். இன்றைக்கு ஒய்கோஸ் தினமாக புது ஆத்துமாக்களை கொண்டு வரணும். இன்றைக்கு மாலை கூட்டத்தில் லைஃப் சென்டரில் வைத்து நிறைய ஆத்துமா